உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே. ஹலோ அண்ணே. அண்ணே இந்த ஒய்கா மென்ஸ் கிட்ஸ் வேறானே? ஆமாண்ணே. சரிண்ணே சரிண்ணே. ஏன்னா சட்டைலாம் வெளியே தூங்கிட்டு கடையை முடிட்டீங்க. என்ன சட்டையெல்லாம் சும்மா ஃப்ரீயா போட்டு எடுத்துட்டு போட்டுமாண்ணே? எங்கண்ணே? கடையிலானே. எங்க திருமையமா? எங்க திருமையண்ணே? இப்படி வெளியே தொங்க போட்டு போனீங்க. நாங்களாம் எங்களை மாதிரி இளைஞர் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க மொத்தமா. அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது. இல்லண்ணே நாங்களே தான் நல்ல வேலை பண்ணுவாலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவனாவது பையனை இதை பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு போட்டுக்கிறேன் மொத்தமா. அப்ப நாளைக்கு உட்கார வேண்டியது. எத்தனை சட்டை? 1 2 15 சட்டை, 2 பனிய, ஒரு பேண்ட். வெளியே தொங்குது, வெளியே தொங்குது. கடை சாத்திருக்கு, கடை மூடிட்டாங்க, கடையே இல்ல. சீக்கிரம் ஒய்கா மென்ஸ் கிட்ஸ் தானே? இந்த போட்டோ தடுப்படும் அந்த நம்பருக்கு. சரி சீக்கிரம் அங்கே நிக்கிறோம். ஹலோ அண்ணே, என்னென்ன கடையை பூட்டிட்டு சட்டை எல்லாத்தையுமே வெளியவே தொங்க விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க பாட்டுன்னு மறந்துட்டு போயிட்டீங்க. 12 மணிக்கு அப்புறம் திருடங்கள்லாம் நடமாடுற இடம்னு, அதுக்கப்புறம் அவங்க திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நபர் பேசுற இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் கடையில பாத்தீங்கன்னா வெளியே இந்த பொம்மைக்கு அதுக்கப்புறம் ஹேங்கர்ல எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. ஷர்ட்ஸ்லாம் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஷர்ட் வந்து நம்ம பிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வெளியே டிஸ்பிளேல என்ன காட்டுறாங்களோ அதை பிக் பண்ணி வாங்குற பர்சன்ஸுமே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அது மட்டும் கிடையாது, நிறைய பிராண்டிங் பண்றதுக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஷாப்போட ஓனர்ஸ் டிசைட் பண்ணிருப்பாங்க. நைட் ஆனா அதே ஹேங்கர்ல மாட்டி வச்சிருந்த எல்லா பொருட்களையுமே கடைக்கு உள்ள மடிச்சு அடுக்கி வச்சுட்டுமே போயிடுவாங்க. அப்படிதான் பாய்கா மென்ஸ் வேர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஷாப்ல வெளியே மாட்டி வச்சிருந்த ஷர்ட்ஸ் எல்லாமே அப்படியே வச்சுட்டு கடையை மட்டும் சாத்திட்டு அந்த ஷாப்புடைய ஓனர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரா. இதை பார்த்த ஒரு நபர் வந்து அந்த ஷாப் ஓனரோட செல்போன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்திருப்பாங்க இல்லையா? அந்த நம்பருக்கு கால் பண்ணி, அண்ணே என்னென்ன நீங்க பாட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டீங்க, திருடங்கள்லாம் நடமாடுற இடம், இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே வெளியே ஹேங்கர்ல மாட்டி வச்சிருந்தீங்கல்ல, அது எதையுமே நீங்க உள்ள வைக்காம போயிட்டீங்கன்னு, சீக்கிரமா வாங்க, இல்லனா நானே ஏதாவது ஒரு சட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவேன். சட்டை இருக்கு, டிஷர்ட் இருக்கு, பேண்ட் எல்லாமே இருக்கு, எல்லாமே பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு, சீக்கிரமா வரீங்களா இல்ல நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அன்பாகவும் அதே சமயத்துல அக்கறையோடையும் கால் பண்ணி அந்த ஷாப்போட ஓனருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஷாப்போட ஓனர் வந்து இது கேட்ட உடனே சரி சரி வரேன் தம்பி, இரு சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனை கட் பண்ணிட்டு குடுகுடுன்னு கிளம்பி வராரு. அவங்க ஆடியோ கால்ல பேசின இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா வீடியோவை பார்த்த சில நெட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளியே கிளாஸ் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க ஹேங்கர்ல மாட்டி வச்சிருக்கிற சட்டையில ஒண்ணு காத்துல அழகா ஆடுது. அப்போ அந்த இடத்துல கிளாஸ் எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம். அக்கறையா சொல்றவங்களும் இந்த உலகத்துல சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்குல்ல? இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர். பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 500 மட்டுமே.